அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மகாபாரத கதைகள் தான். மகாபாரத போர்ல அனுமன் எப்படி கலந்துட்டாரு அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கதைக்குள்ள போக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். இன்றளவும் நம் அனைவரின் மனதிலும் நீங்கா காவியமாக ராமாயணம் உள்ளது என்பது நிதர்சனம். ராமாயணமும் அதில் வரும் கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு வகையில் நம் அனைவரையும் கவர்கிறது. சிலருக்கு ராமனால், சிலருக்கு ராவணனால், இப்படி அதில் வரும் எந்த கதாபாத்திரமும் நம்மால் மறுக்க முடிவதில்லை. ராமாயணத்தில் முக்கிய இடத்தை பிடித்தவர் தான் சொல்லின் செல்வன், அஞ்சனை மைந்தன் அனுமன். ராமாயணத்தில் அவர் ஆற்றிய பங்கு அனைவரும் அறிந்ததே. மகாபாரத இதிகாசத்திலும் அனுமன் தோன்றியுள்ளார். ராமாயணத்தில் அவருடைய அதிமுக்கிய பங்கை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆனால் மகாபாரதத்தில் 2 இடத்தில் அனுமார் வருவது நம்மில் வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயமாகும். அனுமான் சிரஞ்சீவிகளில் ஒருவர் என்பது நன்கு அறியப்பட்ட ஒரு செய்தி. சிரஞ்சீவிகள் என்பவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள். அனுமானும் சிரஞ்சீவிகளில் ஒருவர். அவரும் சாகா வரத்தை பெற்றிருந்தார். மகாபாரதம் சொல்லும் பயனுள்ள வாழ்க்கை பாடங்கள். அதனால தான் மகாபாரதத்திலும் கூட அனுமார் குறிப்பிடப்பட்டுள்ளார். அனுமானுக்கும் பீமாவுக்கும் வாயு தான் தந்தை என்பதால் இருவரும் அண்ணன் தம்பியாக கருதப்பட்டனர். அதனால் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது பீமாவை சந்திக்க மகாபாரதத்தில் முதல் முறை அனுமன் தோன்றினார். குருஷேத்திர போர் முழுவதும் அர்ஜுனனின் தேரை காக்க அர்ஜுனனின் கொடியில் அனுமார் இருந்தார். இது அவர் மகாபாரதத்தில் தோன்றுவது 2வது முறையாகும். பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது சுகந்திகா மலர்கள் வேண்டும் என ஒருமுறை பீமனிடம் திரௌபதி கேட்டார். போகும் வழியில் ஒரு பெரிய குரங்கு படுத்துக்கொண்டு ஓய்வெடுப்பதை பீமன் பார்த்தான். இதனை பார்த்து எரிச்சல் அடைந்த பீமன் பாதியை விடும்படி குரங்கை கேட்டான். ஆனால் அந்த குரங்கோ தனக்கு மிகவும் வயதாகி விட்டதென்றும் உதவி இல்லாமல் தன்னால் தனியாக நகர முடியாது என்றும் கூறியது. அதனால் பீமன் தொடர்ந்து செல்ல வேண்டுமானால் குரங்கின் வாளை நகர்த்திவிட்டுதான் செல்ல வேண்டும். அந்த குரங்கினால் எரிச்சல் அடைந்த பீமன் அதன் வாளை தன் தண்டாயுதத்தால் நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அது ஒரு பொட்டு கூட அசையவில்லை. நீண்ட நேரம் கடுமையாக முயற்சித்த பின்னர் இது சாதாரண குரங்கு அல்ல என பீமன் உணர்ந்தான். தன் முயற்சியை கைவிட்ட பீமன் அந்த குரங்கிடம் மன்னிப்பு கோரினான். அதன் பின் தன் சுயரூபத்தில் வந்த அனுமான் பீமனுக்கு அருள் வழங்கினார். மகாபாரதத்தில் மற்றொரு நிகழ்வில் சாதாரண குரங்கின் தோற்றத்தில் ராமேஸ்வரத்தில் அர்ஜுனனை சந்தித்தார் அனுமன். இலங்கை அடைவதற்கு ராமர் எழுப்பிய பாலத்தை பார்த்த அர்ஜுனன் இந்த பாலத்தை கட்டுவதற்கு குரங்குகளின் உதவியை ராமர் எதற்கு நாடினார் என்றெண்ணி வேந்தான். அது மட்டுமின்றி அதுவே அவ்விடத்தில் தான் இருந்திருந்தால் தன் அம்புகளாலேயே இந்த பாலத்தை தனியாளாக எழுப்பியிருப்பேன் என்றும் கூறினான். அம்புகளால் பாலத்தை எழுப்பினால் அது போதுமானதாக இருக்காது என்றும் ஒரு ஆளின் எடையே கூட தாங்காது என்றும் குரங்கு வடிவத்தில் இருந்த அனுமான் அர்ஜுனனை விமர்சித்தார். இதனை சவாலாக எடுத்துக்கொண்டான் அர்ஜுனன். ஒருவேளை தான் கட்டிய பாலம் போதிய எடையை தாங்க முடியாமல் போனால் தீயில் குதித்து விடுவதாக அர்ஜுனன் சபதம் எடுத்தான். அதனால் தன் அம்புகளால் அர்ஜுனன் ஒரு பாலத்தை கட்டினான். அதன் மீது அனுமன் காலை வைத்ததும் அந்த பாலம் எழுந்தது. குழப்பமடைந்த அர்ஜுனன் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தான். அப்பொழுது அவன் முன் தோன்றிய கிருஷ்ணர் தன் தெய்வீக ஸ்பர்சத்தால் அந்த பாலத்தை மீண்டும் எழுப்பினார். இப்பொழுது அதன் மீது அனுமானை மீண்டும் நிற்க சொன்னார். இம்முறை பாலம் உடையவில்லை. அதனால் தன் அசல் தோற்றத்துக்கு வந்த அனுமான் போரின் போது அர்ஜுனனுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அதனால் குருஷேத்திர போர் தொடங்கிய பொழுது அர்ஜுனனின் தேரில் உள்ள கொடியில் போர் முடியும் வரை தங்கியிருந்தார். குருஷேத்திர போரின் கடைசி நாளின் பொழுது முதலில் தேரை விட்டு வெளியே வருமாறு அர்ஜுனனை கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார். அர்ஜுனன் வெளியே வந்தவுடன் கடைசி வரை உடன் இருந்ததற்காக அனுமாருக்கு நன்றி தெரிவித்தார் கிருஷ்ணர். அதற்கு தலைவணங்கிய அனுமான் தேரை விட்டு சென்றார். அனுமான் சென்ற அடுத்த நொடியே தேர் தீப்பிடித்துக் கொண்டது. இதை பார்த்த அர்ஜுனனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. அனுமான் மட்டும் தேரை காக்காமல் இருந்திருந்தால் வானளாவிய ஆயுதங்களால் அந்த தேர் எப்பொழுதோ எரிந்திருக்கும் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார். தான் அளித்த வாக்கினை மறவாமல் குருஷேத்திரம் ஆரம்பம் முதல் இறுதி வரை அர்ஜுனனின் தேரில் அவனை காத்து நின்றவர் கிருஷ்ண மட்டுமல்ல, பராக்கிரமசாலி அந்த சிரஞ்சீவி அனுமனும் தான். அனுமரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. கந்தவாகனன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு.
அந்த பெயருக்கான அர்த்தம் சஞ்சீவி மலையை பெயர்த்து சென்றவன் என்று பொருள். அதே மாதிரி கபித்வஜன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அதற்கு அர்த்தம் குரங்கு கொடியுடையவன். போரின் பொழுது அனுமன் இருக்கும் கொடியை அர்ஜுனன் வைத்திருக்க அவனை கபித்வஜன் என அழைக்கின்றனர். என்ன நண்பர்களே, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.